திரு காமேஷ், திரு செந்தில்வேல் சொன்னதை கேட்டிருப்பீங்க. மொத்தமா பார்க்கும்போது இளைஞர்களோட எழுச்சியினால் தான் தாவேகாவை தற்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தாவேகாவை சேர்ந்தவங்களே பலரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களோட எழுச்சி எங்க பக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே இளைஞர்களோட எழுச்சி தான் நீட்டுக்கு எதிராகவும் இந்த மாதிரி கோரிக்கைகளை முன் வச்சும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கள் மீது கைது நடவடிக்கை ஏவுவதற்கான காரணம் எங்க வந்தது உங்களுக்கு? முதல்ல இந்த பாசிச பாஜக ஆட்சிக்கு ஒரு செம்பட்டை அடித்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த இளைஞர் கட்சி சார்பாக வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றி. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சர்வாதிகாரத்தை கூண்டோடு, அதாவது இதுக்கப்புறம் இந்த மாதிரி யோசிக்க கூட கூடாது நீங்கன்ற ஒரு மிகப்பெரிய அடியை ஒன்று கொடுத்துருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், இங்கே ப்ராப்ளம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட, அதாவது வந்து ஒன்றிய அரசோட இருக்கும்போது இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதாவது மாநில அரசுக்கான ஒரு இது இல்லை. ரொம்ப தெளிவாக அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லிட்டார், நாங்கள் நீட்டை எதிர்க்கிறோம், நீட்டுக்காக போராடும் அனைத்து மாணவர்கள் இளைஞர்கள் யாருவா இருந்தாலும் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டார். ஆனால் பர்மிஷன் வாங்கிக்கிங்க, இது வாங்கிக்கிங்க, நீங்கள் பெர்மிஷன் வாங்கிக்கிங்க, முன்னதாக அனுமதி பெற்று எங்கே செய்யணுமோ அங்கே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு தான் அங்கே இருக்கிற பாயிண்ட். அரெஸ்ட் பண்ண ஆட்கள் யார் என்ன ஏதுன்னு கேட்குற வந்தீங்கன்னா நடு ரோட்டில் உட்காந்து இல்லை அப்படின்னா முன்ன அனுமதி பெறாமல் பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். இது எல்லா அரசாங்கமும் செய்யும். இது வரைக்கும் வந்து திமுக இந்த மாதிரி செஞ்சதே கிடையாதா? தாராளமாக செஞ்சுருக்காங்க, அவர்களும் செஞ்சுருக்காங்க. அதிமுக செய்யும், எல்லா கட்சியும் செய்யும். ஏன்னா கவர்மெண்ட்டு பப்ளிக்கு அவர்களுக்கு தேவையான இதை வந்து நம்ம கொடுத்தாகணும். அப்படி இருக்குன்ற போது இதை ஜஸ்ட் லைக் தட் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ பால நிலையத்தில் உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக 7-8 நாட்களாக பண்ணிட்டு இருக்காங்க. எந்தவித ஒரு இதுவும் சொல்லவே இல்லையே. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு தானே இருக்கும். நம்ம அதுக்கு அந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லவே இல்லை. ஸோ அப்போ அந்த சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எங்கே எப்படி உட்காந்து செய்ய போறீங்கன்றதான் இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்டான கொஸ்டின். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஏன் வந்து இப்படி இருக்கு, ஏன் அமைச்சர் பேசவில்லைன்ற போது ஒரே பாயிண்ட் தான். ஜனநாயகன்ற ஒரு படம் வருது. இந்த படம் வந்து ஏதோ வந்து நேற்று டிசைட் பண்ணி இன்னைக்கு போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 15-20 நாளுக்கு முன்னாடி அதை டிசைட் பண்ணி அந்த படம் ரிலீஸ் பண்ண போற ஒரு விஷயமாக மாறுது. அது ஒரு வியாபாரத்தனம். நீங்க ஒரு படத்தையும் ஒரு மாணவர்கள் இப்படி ஒரு நாட்டுக்காக தேவைப்படாத ஒரு விஷயத்துக்காக போராடுறதையும் சேர்த்து கம்பாரிசன் பண்றதே நான் வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கல. அது வேற, இது வேற. அது ஒரு பொழுதுபோக்கு. இது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதான் மேடம் நானும் சொல்ல வரேன். சோ இப்ப கம்பாரிசனே கிடையாது. நீங்க அங்க போய் உட்கார்ந்து பேசுறீங்க, வந்திருக்கிறவர்கள் பேசுறாங்க அப்படின்னா நீட்ல இருக்கிற குளறுபடியை பேசுங்க, நீட்ல இருக்கிற பிரச்சனைகளை பேசுங்க, நீட்டினால் பாதிக்கப்பட்டவர்களை பேசுங்க, நீட்ல தேவைப்பட போறிய மாற்றங்களை பேசுங்க. என்னென்ன வேணும் இதெல்லாம் மாத்தணுங்க, இதெல்லாம் கொண்டு வரணுங்க. நீட்டை நீங்க இப்போ அண்ணா செந்தில் அண்ணா திரும்ப சொன்னாரு, நாங்க இவ்வளவுலாம் போராடி இருக்கோம், ஆனா இதை மாற்ற முடியலன்னு. ஒரு சட்ட பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உள்ள இருக்கு. சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க, உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு, அது அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. பல பிரச்சனைகள் அதில் உள்ள இருக்கு. இங்கேயே 2 முரண்பாடு இருக்கு. தமிழ்நாட்டில் பேன் நீட் அப்படின்றாங்க, ஆனால் 36 நாட்களாக உட்கார்ந்துட்டு டெல்லியில் போராடினவங்க அதில் இருக்கும் குளறுபடிகளை மாற்றுங்கள். இந்த பேப்பர் லீக்கு 3 வருஷத்துல 5 வருஷத்துல 3 வாட்டி நடந்திருக்கு. அப்ப இதுக்கு தர்மேந்திர பிரதாப் அந்த கல்வி அமைச்சர் பொறுப்பேற்று வெளியில போகணுன்ற இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுது. பட் பேன் நீட் அப்படின்னு வருவோம், நீட்டே வேண்டாம் அப்படின்னா இதற்கு பல பிரச்சனைகள், சட்ட தீர்வுகள் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இது நாளைக்கு அப்கோர்ஸ் திமுக கேஸ் போட்டிருக்கு, அதிமுக கேஸ் போட்டிருக்கு, எல்லாருமே வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டுருக்காங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. பல ஆண்டுகள் போய் கொண்டு இருக்கும். இந்த பல ஆண்டுகள் போகும்போது என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம வந்து இந்த இடத்துலையுமே தாவேகா வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம் சொல்லவே இல்லை. நாங்கள் வந்து 6 மாசத்துல நீட்டை ஒழிப்போம், அந்த ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னு இவங்க சொன்னாங்க. 5 வருஷம் நடந்துச்சு. என்னோட ரொம்ப சிம்பிளான கேள்வி. அப்போ இதை செய்ய முடியாமலும் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மாணவர்களிடம் திசை திருப்பினீங்கல்ல, அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. எதிராக தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு தாவேகா தொடர்ச்சியாக சொல்லிட்டு வருது. கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து அத சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான போராட்டத்துல ஈடுபட்டு வராங்க. ஆமா மேடம், அதுதான். அத பத்தி ஒரு கருத்து கூட சொல்லலன்னா எப்படின்ற கேள்வி தான கேக்குறாரு. புரியல. முதல்வர் ஏன் வாய் திறக்கவில்லை? முதல்வருடைய மௌனம். முதல் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து தெளிவுபடுத்திட்டார். இல்ல இந்த போராட்டம் பத்தி. இந்த போராட்டம் மாணவர்களுக்கான, இளைஞருக்கான போராட்டம். நீங்க தெளிவா பாருங்க, எந்த இடத்துலயுமே உள்ள வந்து திசை திருப்பறதோ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறதோ இல்ல. முன்னிறுத்து செய்பவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கிற ஸ்டைல் தான் முதலமைச்சரோட ஸ்டைல். எந்த இடத்துலயுமே இப்ப நீங்க ஒரு விஷயம் எடுத்தீங்க வச்சீங்களேன், முதலமைச்சர் ஒரு அறிக்கை கொடுப்பார். ஒரு ஆதவ் ப்ரோவோ இல்ல வந்து இவர் வந்து சிடி நிர்மல்குமாரோ ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னா அதற்கு முதல்வர் பேசவே மாட்டார்.
என்ன சொல்லுவாங்க, என்னங்க இவங்க பேசினா எப்படி, முதல்வர் தானே பேசணும் அப்படின்ற போது முதல்வர் ஒரு ஸ்டாண்ட்ல வராரு. அந்த அவங்களோட ஜூலை 21 திரு ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு கண்டிப்பா அப்புறம் வருது. அதுதான் சொல்ல வரேன் மேடம். அது தவறு. அது ஒரு ராகுல் காந்திக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவரை வலுக்கட்டாயமா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு மூக்குல ரத்தம் வர வரைக்கும் பண்ண அது ஒரு அராஜகத்தின் வெளிப்பாடாக சொல்லப்படுது. சுருக்கமா திரு செந்தில்வேல், முதல்வர் எல்லாத்துக்குமே முதல்வரே ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது நியாயமா? ஏன் அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, அவங்களுடைய கருத்தை ஏன் நீங்க அரசு கருத்தா எடுத்துக்க முடியாதா? சுருக்கமா கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. அதுக்கு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சம்பந்தப்பட்ட குடும்பத்திற்கு அலைபேசியில் அழைத்து மன்னிப்பு கேட்டார். அத்தனை நடவடிக்கைகளும் எடுத்த போது இதே ஜோசப் விஜய் அவர்கள் அன்றைக்கு என்ன பேசினார், உங்ககிட்ட வேற என்ன சார் இருக்கு, சாரியை தவிர. சாரி கேட்ட பிறகும் நடவடிக்கை எடுத்த பிறகும் உங்களுக்கு பத்தல. அன்னைக்கு நீட்டுக்கு ஒரு மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு இன்னைக்கு சகோதரர் பேசுகிறார். அன்றைக்கு உங்களுக்கு தெரியாதா? இது எப்படி தெரியுமா அங்க இருக்குது, ஒருத்தன் பாதிக்கப்படுறான், ஒருத்தன் அநியாயத்தால பாதிக்கப்படுறான், அவனுக்கு நீதி கிடைக்கல. அவன் சொல்றான் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் எப்படியாவது நீதியை பெறுவேன்னு சொல்றான். சொல்லியும் அவனுக்கு நீதி கிடைக்கல. இப்ப நம்ம யார் பக்கம் நின்று நிதி கேட்கணும்? எப்ப பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுக்கு நீதி கொடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து நீதியை தர வேண்டிய இடத்தில் இருப்பவர்களிடம் நீதியை கேட்பது சரியா? பாதிக்கப்பட்டவன்டே போய் நீ நீதியை வாங்கிடுவேன்னு வாங்கல. பாத்தியா, அரசியல் கயமைத்தனம் இது. யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும்? ஆளுநரை பார்த்து கேளுங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட நோக்கி கேளுங்க, ஒன்றிய அரசு நோக்கி கேளுங்க. திருப்பி நீங்க எங்க வரீங்க? எங்க இதே நீட்டு விஷயத்துக்கு மாநில அரசை, அன்றைக்கு இருந்த திமுக அரசை பற்றி விஜய் பேசினாரா இல்லையா? எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் பேசணும். அன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் முதலமைச்சர் பேசணும்னு சொன்னாங்க. இன்னும் ஒன்னே ஒரு வார்த்தை அவருக்கு தான், எங்கேயோ போறவங்க எல்லாம் பிடிச்சி கைது நாங்க போராடுறவர்கள் எல்லாம் கைது பண்ணல, ரோட்ல உட்கார்றவங்க அப்படி இப்படி இருக்கிறவங்க என்ன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்ட களத்திற்கு வந்தார்கள் விழுப்புரத்துல. குண்டுக்கட்டாக கைது பண்ணி அவ்வளவு அராஜகமா நடந்திருக்குதுன்னு இவங்க கூட்டணி கட்சி இன்னைக்கு ஆதரிக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் குற்றம் சாட்டுகிறார். அவர் சொன்னார் இல்லையா, நாங்கள் நீதி இது போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அது நான் சொன்னேன், திமுக கேஸ் போட்டிருக்கு, அதிமுக போட்டிருக்கு தான் நான் சொல்ல வரேன். இங்க ரெட்டை நிலைப்பாடு எங்க வருது திமுக கிட்டேன்னு சொல்ற பாயிண்ட் தான் உங்களுக்கு தெரியாதான்னு எங்களை கேட்குறீங்களா? நீங்க தான் சார் சொன்னீங்க நாங்க 6 மாசத்துல நீட் இல்லாம பண்ணிடுவோம், அதுதான் எங்களோட முதல் கையெழுத்தா இருக்கும். நீங்க தான் சொன்னீங்க. அப்ப அந்த சட்ட போராட்டம் உங்களுக்கு தெரியாதா? சரி, அந்த பாயிண்ட் அப்படியே வைப்போம். நீங்க ட்ரை பண்றீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். அத்தனை லட்சம் இது வாங்குனீங்க, அவங்க கிட்ட கையெழுத்து வாங்குனீங்க, அது என்ன பண்ணீங்க? சரி, அதுவும் அப்படியே இருக்கட்டும். இவங்களோட தேர்தல் வாக்குறுதி 2021 திமுக தேர்தல் 332வது தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுங்களா? நீட்டில் 7.5% இட ஒதுக்கீடு, அதாவது அரசு பள்ளி மாணவர்கள் கலையரசன் கொடுத்த அந்த இதுல 10% நாங்கள் வந்தால் மாற்றுவோம். நாங்க இதுக்கு நீங்க எந்த சட்ட போராட்டமும் தேவையில்லையே, எந்த மசோதா நீங்க கொண்டு போயிருக்கிற அவசியம் இல்லை, எந்த மாநில ஒன்றிய அரசு வேணுமே. அப்போ அந்த 2.5% நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா 2.5% கொடுத்திருந்தீங்கன்னா வருடத்துக்கு இன்னொரு 400 பசங்க, இன்னும் ஒரு ஏழை மாணவர்கள் 400 மெடிக்கல் மெடிக்கல்ல காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க, மருத்துவர்கள் ஆயிருப்பாங்க. இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட நீங்க எடுத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு 1500 பேருக்கு மேல வந்திருப்பாங்க. அந்த நிலைப்பாடு எங்க போனீங்க நீங்க? உங்களோட நேரம் முடிஞ்சது.